ஸோ ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா இல்லிக்கல் கல் பேக் சைடு. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். 1 hour காட்டுது இங்கேருந்து. இட்ஸ் லைக் 27 kilometers. Let's go to Illikal. So hey, what's up people, this is Raja on the wheels. Welcome back to my channel with yet another video, and I hope you guys are doing absolutely fine. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ the stay பார்த்தீங்கன்னா it was a hostel, kind of a dormitory. So dormitory was like, this was my first experience staying in a dorm. ப்ரைவேட்டாக, ஏன்னா நான் தனியாக இது வரைக்கும் போகும்போது டாமில் ஸ்டே பண்ண கொஞ்சம் பயமாக இருக்கும். லைக் ஹவு த பீப்புள் வில் பி, ஏதாவது திங்ஸ் காணாமல் போயிடுமா, அதனாலே ஹோட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஆல்சோ நான் குரூப் ரைடு இந்த கேங்கோட போகும்போது கூட இது நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரூம் தான் எடுத்திருக்கோம். திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டாம் எடுத்து எல்லோரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணது. இட் வாஸ் அப்சல்யூட்லி ஜாய், ஃபன். கிளைமேட் பார்த்திங்கன்னா நேற்றுக்கெல்லாம் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான். காலையில் ஒரு 8 o'clockலேருந்து சன் வந்தது. லைக் 6 o'clock வரைக்கும் கிளைமேட்டு சேஞ்சே ஆகலை. ஒரே வெயில் தான். 6 o'clock மேலே தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிளைமேட் மாறுச்சு. இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8 o'clock. பட் interestingly we still have some mist and clouds around, and just look at these greenish mountains and valleys. செம்மையாக இருக்குங்க. டெஃபினெட்லி breathtaking. நல்லா இருக்கு. இல்லிக்கல் கல் பேக் சைட் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை செகண்ட் டைம் விசிட்டிங் திஸ் பிளேஸ். ஏன்னா கரெக்டாக போன மான்சூன் அப்போது நான் மற்ற ஒரு குரூப்போட ரைடு வந்திருந்தேன் இல்லையா, அப்போ அவங்களோட விசிட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் மான்சூன் அண்ட் கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. லிட்ரலி இட் வாஸ் ரெய்னிங் ஆல் த வே அந்த மந்த் ஃபுல்லாகவே. ஸோ இட் வாஸ் குட் டு விசிட் த பிளேஸ். அந்த மிஸ்ட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கேம்பிள் தான். ஏன்னா இப்போது மழையே இல்லை, வெதரும் அந்தளவுக்கு அன்பிரடிக்டபுளாக இருக்குது. சில சமயம் நல்லாயிருக்கு, சில சமயம் வெயில் பளிர் நடிக்குது. ஸோ இது வந்து ஒரு கேம்பிள் மாதிரி தான். நாங்கள் போய் எங்கள் நேரம் ஒரு வேளை நல்ல அந்த ஹைட்டுக்கு நல்ல ஒரு கிளைமேட்டு இருந்து நல்லா மிஸ்டியாக இருந்துச்சுன்னா we are fortunate enough to witness that chillness. இல்லை அப்படின்னா பல்பு தான், சும்மா ஏதோ வரணுமே அப்படிங்கிறக்கா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லிக்கல் கல் இது வரைக்கும் விசிட் பண்ணதில்லை. ஸோ they also will be like sighting this for the first time. So I hope at least அவங்களுக்காகவாவது வெதர் கொஞ்சம் நல்லா இருந்து அவங்க கொஞ்சம் அந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஐ ரியலி ஹோப். பட் அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். பட் என்ன பண்ணுறது, இப்போ இல்லைன்னா இல்லை. ஓகே, இட்ஸ் ஃபைன். We can still go ahead and explore some other time, or we can go ahead and explore some other place. So இதெல்லாமே நடக்கும் ரைட்ஸில். we can't predict. So that's okay, that's fine. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேகமலன் கீழே இறங்கிட்டு இல்லிக்கல் கல் ஏறிகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில, பட் இது பார்த்திங்கன்னா ஓவரால் மொத்த ரூட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ஹில் தான். அதுவும் ஃபுல்லாக ஸ்டீப் ரைடிங் தான். உங்களுக்கு நார்மல்
கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகிற சீனே இல்லை. எடுத்தோடனே அப்படியே ஃபுல்லாக மேலே ஏறுற கான்செப்ட் தான் இங்கே. அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மசனக்குடி வழியாக ஊட்டி ஏறுவோம் இல்லையா, கல்லட்டி. ஸோ அது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த ரோட்டில் தான், டுவர்ட்ஸ் இல்லிக்கல். காலையில் எல்லோரும் ஸ்கூலுக்காக பஸ்ஸுக்காக நின்றுருக்காங்க, வேலைக்கு போகிறதுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும். நாங்கள் ஊர் சுற்றிட்டுருக்கோம். எல்லோரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, யாரா இவனுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். ஜஸ்ட் லுக் அட் த வியூ. ஆக்சுவலி நம்ம இல்லிக்கல் கல் வந்துட்டோம், ஓகேங்களா. இந்த டாப்பு தான் இல்லிக்கல் கல் பேக் சைடு. பட் த ஜேர்னி இங்கே பாருங்களேன், வாட் அ லெவல் ஆஃப் சீனரி. ஓ மை குட்னஸ், எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது தெரியுமா. இங்கே பாருங்களேன், சுற்றி அவ்வளோ க்ரீனரி. ரியலி இட் மேக்ஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை, கிளைமேட் நல்லாவே இருக்குது. நாங்கள் ஏதோ வெயில் வந்துடும், வேஸ்ட் ஆகிரும்னு நினச்சோம். பட் லக்கிலி இந்த கிளைமேட் இஸ் குட் அண்ட் சில். ஸோ யா, நல்லா இருக்குது. Can't complain. Yeah, so I think it's going to be best. இங்கே பார்த்தீங்களா, மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. ஸோ எதுவுமே சரியாக தெரியல கீழே, இல்லைனா வியூ நல்லாயிருக்கும். Just look at this view. Cloud பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்குது, செம்மையாக இருக்குல்ல. Really so happy. Let me know you wanted to. Don't have what you need, but I got what you want, babe. No, we don't have to leave. The night is still young. All we need is now. Don't ever let me go. We got the whole night. Just let me feel you close. Come surround me. Don't ever let me go. Come surround me. Just let me feel you close. Slowly, but don't wait for too long. Just hold me. We're right where we belong. Don't have what you need, but I got what you want, babe. We don't have to leave. கிளம்பிட்டோம். The night is still அவ்வளோதான். இனி எல்லாருமே போயிட்டு பெட்ரோல் போட்டு இடுக்கி கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஸோ பெட்ரோல் போட்டாச்சு, இடுக்கிக்கு மேப் போட்டாச்சு. அவ்வளோதான், இனி கிளம்ப வேண்டியதுதான். அண்ட் இடுக்கி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைக் 61 கிலோமீட்டர்ஸ், 1 hour 37 கிலோமீட்டர்ஸ். அண்டு மொத்தம் 3 ரூட்டு காட்டுது. 3ல் ஒன்று வந்து செஞ்சார் ரூட்டு, இந்த டேம் வழியாக போகும்னு நினைக்கிறேன். அண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தொடுப்புழா போகுது. தொடுப்புழா இஸ் சுத்து, அதனால் அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணியாச்சு. அண்ட் கோஇன்சிடென்டலி லைட்டாக மழை தூருது. இந்த மான்சூன் ரைடில் மழையே பார்க்க முடியாதான்ட்டு ஏங்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி லைட் ஷவர்ஸ்,
மழை பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி லைட்டாக தூரிச்சு, ஏதோ ஆறுதல் பரிசு மாதிரி இல்லை, சும்மா தூவிட்டு இருந்தாங்க. மன்சூன் ரைடு வந்ததுக்கு லைட்டாக வச்சுக்கோங்கன்ற மாதிரி சும்மா தூவிட்டு விட்டுருச்சு. ஆனால் பரவலாக பேஞ்சிருக்கு, சும்மா ஒரு இடத்துல மட்டும் பேஞ்சிட்டு விடாமல் கொஞ்சம் பரவலாகவே பேஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா இதே ரூட்டில் தான் வந்து ஈழவீழ பூஞ்சிரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான், நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி எங்கள் டெஸ்டினேஷனில் அது இல்லை. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஒரு பிளேஸுன்னு சொல்லிட்டு. போகணும், அந்த லொக்கேஷனுக்கும் ஒரு நாள் போயிட்டு வரணும். ஈழவீழ பூஞ்சிரா கேரளா சான்ஸே இல்லை. ரோட்ஸ் ஆர் அல்டிமேட், ரோட்ஸ் அல்டிமேட். நான் இது வரைக்கும் நான் கேரளாவில் எந்த ஒரு பெரிய சிட்டிக்கெலாம் போனதே இல்லை. சரி, லைக் ட்ரிவாண்ட்ரம் ஆகட்டும், கொச்சி ஆகட்டும், நான் போனதில்லை. நான் இது வரைக்கும் எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான் போயிருக்கேன். பட் போன வரைக்குமே அந்த அவங்களோட வீடு, ஹவுஸ் ஆர்கிடெக்சர் ஆகட்டும், என்வாயன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ், வாட்டர் ஸ்ட்ரீம்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க. பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், சே நம்மளும் இந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் கேரளா இஸ் மெஸ்மரைசிங், and that is exactly why Kerala is God's own country. என்னாச்சுன்னா, பிரகாஷ் ப்ரோ வந்து தொடுப்புழா ரூட் எடுத்து போயிட்டார். ஏன்னா அவர்கிட்ட மேப் இல்லை. ஸோ அவர் தொடுப்புழா ரூட் எடுத்து போயிட்டார். மாரி ப்ரோ, பிரதீஷ் ப்ரோ, ஜான் ப்ரோலாம் முன்னாடி நிற்கிறாங்க. நான், விக்கி ப்ரோ, பிரவீன் ப்ரோலாம் போயிட்டுருக்கோம். ஜாக் ப்ரோ எங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காரு. அதனால தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், எல்லோரும் எங்கே மாறி போயிட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ வந்து தொடுப்புழா ரூட் எடுத்து போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக அவர் நாங்கள் ஏதாவது ஒரு இன்டர்செக்ஷனில் எங்கள் ரூட் இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். போலீஸ்காரன் கேமரா வச்சு செக் பண்ணுறாங்க. நல்ல வேலைலாம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டேன். நான் பார்த்தேன், நான் கம்மியாயிட்டேன் 60. ஆமாம், கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தானுங்க. இனிமே தான் வரும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இடுக்கி டேம் வியூ பாயிண்டில் வெயிட் பண்ணிக்கலாம், அங்கே மீட் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கி டேம் வியூ பாயிண்ட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸு. இடுக்கி டேமுக்கே 1 hour 12 minutes காட்டுது. இங்கேருந்து வியூ பாருங்களேன், டீப் வேலி. அங்கே அப்படியே சின்னதாக ஒரு ஊர் தெரியுது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அதை விட ஒரு வியூ, ஒரு டர்னில் ஒரு வியூ பார்த்துட்டு திரும்பினா அடுத்த டர்னில் இன்னொரு வியூ. செம்மையாக இருக்கு, அல்லுதே. அங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால் ஒன்று எனக்கு தெரிஞ்சுது. டெஃபினெட்லி கேமராவில் தெரியாது. சின்ன ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று அந்த மலையிலேருந்து விழுகுது. இடுக்கி டேம் இன்னும் 33 கிலோமீட்டர்ஸ், செருத்தோணி டேம் 32 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து குளமாவு டேம். Just look at the view, guys.
இந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லி வாட்டர் பாடி. இந்த பக்கம் அப்படியே டீப் வேலி. ஓ மை குட்னஸ். தெரியல உங்களுக்கு தெரியுதான்ட்டு. பாசிபிள் நான் ஃப்ரண்ட்டில் போய் நிப்பாட்டி காட்டுறேன். போலாமா? ஓகே, கேமரா நாட் அலவுடுங்கிறாங்களாம், அதனால் இங்கே நிற்கிறது நமக்கு ஆபத்து. கிளம்பிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த டேமோட டேம் வாட்டர். அங்கே ஆக்சுவலி யாரோ வீடியோ எடுத்தாங்க, அதை டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க பிடிச்சிட்டு. அதனால தான் நாங்கள் நிற்கல, டக்குன்னு வந்துட்டோம். இது ஒரு மாதிரி இருக்குது. நான் இது எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் டேம்னால் அப்படி லைக் ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்கும். இது ஒரு மாதிரி பேட்சாக ஐலேண்ட் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் லெட்ஸ் கோ அண்ட் see தி இடுக்கி டேம். அங்கே போர்டு போட்டிருந்துச்சு, இது வந்து எலிஃபேண்ட் கிராசிங் கோ ஸ்லோன்னு. ஆனால் இந்த டைமுக்கு தைரியமாக போகலாம், ஏன்னா எலிஃபேண்ட் கண்டிப்பாக வெளியில் வராது. அதனால் ஏர்லி மார்னிங் ஆர் ஆஃப்டர் சன்செட் தான். மற்றபடி டே டைமில், அதுவும் கரெக்டாக சரியான உச்சி வெயில் 12 மணி, வாய்ப்பில்லை ராஜா. மேலே போய் டேமோட வியூ எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, பாருங்க, ஒரு சின்ன வாட்டர் ஃபால். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் டேமோட வியூ. மேபி இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்லா தெரியுமா என்னன்னு தெரியாது. எனக்கு இங்கேயே நல்லா தெரிஞ்சுது, அதனால தான் நிப்பாட்டிட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. இங்கே ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் மறைக்குது. பார்ப்போம் மேலே ஏதாவது வியூ இருக்கான்ட்டு. சேட்டா, டேம் வியூ மேலே இருக்கா? டேம் வியூ மேலே இருக்கா இல்லை இதுதானா? ஓகே, இதுக்கு மேலே டேம் தெரியாது. ஓ ஓ, சரி. ஓ சரி, அவர் இதுக்கு கீழே போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே வியூ இல்லைன்னு சொல்கிறாரு, தெரியல. பட் யா, திஸ் இஸ் த வியூ ஃபார் இடுக்கி டேம். ஸோ இப்போ போவோம் அடிமலையை நோக்கி. கூகுளக்கா நம்பி ஏதோ ஊருக்குள்ளே வந்துட்டேன். அது பாட்டுக்கு ஊருக்குள்ளே என்னை திரும்ப சொல்லிச்சு, நானும் திரும்பிட்டேன். ஊருக்குள்ளே போகுது, அதுவும் செம்ம ஸ்டீப்பாக இறங்குது. அண்ட் ஸ்டில் 38 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து அடிமலி. பிரகாஷ் ப்ரோ ரீச் ஆகிட்டாராம். தெரியல, கூகுளக்கா நம்பி முழுசாக போகிறது கரெக்டானு தெரியல. பட்டு இப்போ வேறு வழியும் இல்லை, அதை நம்பி தான் போய் ஆகணும். சரி, பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வார்மாகவும் இருக்குது, சில்லாகவும் இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த டெம்பரேச்சர். அப்படியே வந்துட்டு இருந்தேன், இங்கே சூப்பர் லொக்கேஷன் ஒன்று பார்த்தேன், ஃபால்ஸு. அதான் சரி பைக்கை நிப்பாட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன். செம்மையாக இருக்குது. அந்த சின்ன வாட்டர் ஃபால்கிட்ட கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்த விட முன்னாடி இருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த சென்ஸ் லைக் நான் எல்லாத்துக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து அடிமொழி போய் சேருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் அக்கா சொதப்புச்சு, அது ஆக்சுவலி சொதப்பல் மாதிரி எனக்கு நல்லது நடந்துருச்சு.
என்னென்னா என்னை ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்து விட்டுருச்சா, அதனால் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இதுதான் பெரியார் ரிவருங்க. பெரிய ஹைட்ரோ ப்ராஜெக்ட் போல் இருக்குது. வாட் அ வியூ, செம்மையாக இருக்குது. அண்ட் பெரிய ரிவரும் கூட இது, பார்க்க பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் அமேசிங். யா, எலக்ட்ரிசிட்டி போர்டு. வெல்கம் வெள்ளத்தூவல் கிராம பஞ்சாயத்து. கைஸ், இதுதான் அந்த ஃபால்ஸ், அதாவது அந்த அடிமலி ஃபால்ஸ் ஒன்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பயங்கர ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அது இந்த ஃபால்ஸ். அந்த ஊருக்குள்ளே விழுகிற வாட்டர் ஃபால். தண்ணி அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லை, பட் ஸ்டில் இன்னைக்கு இதை பார்த்தது ஒரு செம ஃபீல். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் உடச்சி ரோடு ப்ராடன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோடு ஒர்க்ஸ் ஹெவியாக நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு எல்லாம் மலையெல்லாம் குடச்சி இந்த எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் இந்த ரோட்டிலேருந்து, அடிமலையிலேருந்து மூணார் வர ரூட்டு. ஓகே, ஸோ ஃபைனலி எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி இப்போ எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட் ரோடு தான், நேராக மூணார் போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வண்டி மூணார் விட்டாச்சு. இங்கே சாப்பிட்றோமா? தாட் சோளா அளவுக்கு இருக்குமா? இருக்காது. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே, ஸோ எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மூணார்லேருந்து கிளம்புறோம். இனி டுவர்ட்ஸ் வட்டவடா. அது இங்கே தான் இன்றைக்கி எங்களோட ஸ்டே. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து 46 கிலோமீட்டரு வட்டவடாக்கு. அண்ட் 6 o'clock பார்த்திங்கன்னா ரீச் ஆகணும். செக் போஸ்ட்டு இல்லைன்னா உள்ளே விட மாட்டான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் 6 o'clock ரீச் ஆயிடுவோம். அங்கே பாருங்களேன், எல்லாம் மிஸ்ட்டு கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனி எப்படியும் நாங்கள் வட்டவடா போய் ரீச் ஆகக்குள்ளே நல்ல பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். The routes will be very nice. இந்த வியூ பாருங்களேன், வாட் அ வியூவில் அந்த டீ எஸ்டேட்டு, அந்த டால் ட்ரீஸு செம்மையாக இருக்குது. Oh my goodness, such an amazing view. அதுலேயே அந்த மிஸ்ட்டு வர வர every view changes. Like every normal view changes into a beautiful view. Just look at these gigantic trees and அந்த meadow பாருங்களேன். What a riding experience it is. இதை விட ஒன்ஸ் வட்டவடா செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம்னா அங்கேயும் வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் இதே மாதிரி பைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள நம்ம ரைட் பண்ணி போகலாம். அது இன்னும் அட்டகாசமான வியூ. ஓகே, ஸோ செக் போஸ்ட் வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வரணும். ஸோ we will wait here. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் செக் போஸ்ட்லேருந்து ஒன்றா கிளம்புவோம். இதுதான் பார்த்திங்கன்னா கிரேட் எஸ்கேப் ட்ரெயில். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு செம்ம ஷார்ட்டாக போகலாம், பட்டு இப்போ பேன் விட மாட்டாங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இப்போது டீப் ஃபாரஸ்ட் ரீஜன் வட்டவடா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே எங்கேயுமே பார்த்திங்கன்னா நிப்பாட்டக்கூடாதும்பாங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதும்பாங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரெயில். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போனாலும் யானை ஸ்பாட் ஆகும். இது போன வாட்டி நாங்கள் மான்சூன் அப்போ வந்தப்போ செம்ம மழை பெஞ்சு ஒரு மாதிரி செம்ம மூடியாக செம்ம வெட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரோடு ஐ ஹவ் ரிடன்.
இந்த ரோடு நிறையா ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்தீங்களா காட்டு எருமை எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த செக்ஷன் தான் நான் சொன்னேன். ரோடும் பாருங்கள், இந்த சைடில் இந்த பைன் ட்ரீயும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஓகே, ஸோ செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. அங்கே வட்டவடா ரீச் ஆகிட்டோம். ஓ, இங்கே வட்டவடா ஜிப்லைன், இங்கேயும் ஜிப்லைன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வாட்டி நாங்கள் வரும்போது நிறைய இடம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. இப்போது ஆல்மோஸ்ட்டு நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஞாபகம் இருக்குது, சில நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது, இப்போது கம்ப்ளீட் ஆனது. ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான், நீ ரூம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டேட்டா காப்பி பண்ணுறதுக்கும் அரட்டை அடிச்சுட்டு பேசுகிறதுக்குமே நாங்கள் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் எங்கேயும் போக போகிறதும் இல்லை, எதுவும் காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை. பிகாஸ் வட்டவடாவில் பெருசாக எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் டு என்ஜாய் த சில் கிளைமேட், அவ்வளோதான். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இந்த வாட்டி நான் நிறைய லைக் அண்ட் கமெண்ட் எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணி அங்கேயும் உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஸோ I'll wrap the video here. See you soon in the next vlog. Until then, ride safe, be happy, take care, bye bye, see you.